அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஃபேஸ் பேக் எப்படி வீட்லயே தயார் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வேப்பிலை வந்து சரும பராமரிப்புக்கு ரொம்பவும் நல்லது. முகப்பரு வியர்க்குரு வராம சருமத்தை பாதுகாக்கக்கூடியது இந்த வேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சையோட தோலை காய வச்சு வச்சிருக்கேன். இந்த எலுமிச்சை பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போக்கி ஸ்கின்னுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. முகம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக இந்த எலுமிச்சை தோல் சேர்க்கிறோம். இது வந்து புழுங்கல் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த புழுங்கல் அரிசி மாவு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது இந்த புழுங்கல் அரிசி மாவு. இது வந்து ஆரஞ்சு பழ தோலை நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழ தோல். அதுக்கப்புறம் பச்சை பயிறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே நம்ம முன்னோர்கள்லாம் முக அழகுக்கு பயன்படுத்திட்டு வந்ததுதான். ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அளிக்கக்கூடியது இந்த பச்சை பயிறு. கடலை மாவுக்கு பதிலாக நாம இங்க கருப்பு சுண்டல் எடுத்துருக்கிறோம். இதோட தோலை நீக்கிட்டு உடைச்சி வரக்கூடிய கடலை பருப்புல இருந்து தான் கடலை மாவு தயாரிக்கிறாங்க. நம்ம கடையில கடலை மாவு வாங்கி பயன்படுத்தும் போது அதுல கலப்படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம இங்க தோலை நீக்காம அப்படியே முழுசா பயன்படுத்தும் போது இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வீணாகாம முழுசா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து மஞ்சள் ஒரு 25 கிராம் குண்டு மஞ்சள் எடுத்து உடைச்சி வச்சிருக்கேன். இந்த மஞ்சளை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. சரும பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது மஞ்சள். நான் இங்க குண்டு மஞ்சளை உடைச்சி வச்சிருக்கேன். நீங்க கஸ்தூரி மஞ்சள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை எல்லாமே ஒன்னா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி நைஸா பவுடர் பண்ணி எடுத்து இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பவுடரை நீங்க தினமும் கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்திக்கலாம். இந்த பவுடர்ல 1 ஸ்பூன் அளவு எடுத்து அதோட காய்ச்சாத பால் சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு பேஸ்ட் பேக்கா போட்டுக்கலாம். இல்லைன்னா ரோஸ் வாட்டர்ல இந்த பவுடரை 1 ஸ்பூன் அளவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் தண்ணியில கூட கலந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு ஈஸியா நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். முக்கியமா இதுல நம்ம கருப்பு சுண்டலை தோல் நீக்காம சேர்த்திருக்கிறதால அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுசா நம்மளோட ஸ்கின்னுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு ஆவாரம் பூ கிடைச்சதுன்னா அதுல 1 கைப்பிடி அளவு காய வச்சு இதோட கலந்து நீங்க அரைச்சிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறதால முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், வேர்க்குரு, பருக்கள், தேமல் இதெல்லாம் முற்றிலும் நீங்கி முகம் பொலிவோட காட்சியளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.